என்னது இதெல்லாம் சமையல் பாத்திரமா? அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஒரு பொருளையுமே வந்து பார்த்து யோசிச்சுட்டே இருந்தேன். இதில எப்படி சமைக்கிறது? இதில எப்படி சமைக்கிறது? அப்படின்னு. அப்புறம் எங்க அம்மா ஒண்ணு ஒண்ணுக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, அந்த காலத்துக்குலாம் வந்து போயிட்டு வரும்போது தான் தெரிஞ்சுச்சு, ஆத்தாடி இத வச்சுலாம் நம்மளால சமைக்கவே முடியாதுன்னு. அப்படி எந்த கடை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்ன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தாராளமா இதோட லாங் வீடியோ கூட வந்து சென்ட் பண்றேன். இன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் ஒரு ஷாப்பிங்காக தான் வந்து வந்திருக்கோம். ஒரு பிரியாணி பாட் வாங்குறதுக்காக வந்தோம். நான் மறுபடியும் சொல்றேன் மக்களே, இந்த அம்மாங்களோட மட்டும் ஷாப்பிங் வந்துட்டு வரவே வராதீங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஷாப்பிங்லேயே வந்துட்டு முடிஞ்சிரும். இது வேணும், அது வேணும். ஒரு கடைக்குள்ள போய் 3 மணி நேரம், 4 மணி நேரம் வந்துட்டு ஆயிடுங்க. இது என்னன்னு தானே நினைக்கிறீங்க? வெத்தல பெட்டி அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அதெல்லாம் இல்லங்க. முன்னாடிலாம் இதுக்குள்ள தான் வந்து காசுலாம் வந்துட்டு வச்சிருப்பாங்களாம். இதோட ரேட்லாம் எடக்கணக்குன்னு தான் சொன்னாங்க. நாங்க வாங்குன பாத்திரமே வந்துட்டு எடக்கணக்கு தான். வெளியில நீங்க வாங்குனீங்கன்னா ரூ. 1000 ரூ. 2000 வந்துட்டு வந்துரும். இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 300 ரூ. 200 ரூ. 500 சில பொருட்கள்லாம் வந்து முடிஞ்சிருங்க. எல்லா விதமான தட்டு, ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டிலு, தோசை சட்டி, அப்புறம் வந்துட்டு குக்கரு, ரைஸ் குக்கரு, தட்டு இந்த மாரி எல்லா விதமான பொருட்களும் இருந்துச்சு. உங்க வீட்டுக்கு சீர்வரிசை பாத்திரங்கள் இந்த மாரி வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, எடக்கணக்குல அதே மாரி பழைய பொருள குடுத்துட்டு நீங்க வந்து புது பொருள் கூட வந்துட்டு வாங்கிக்கலாம். நாங்க ஆக்சுவலா இதுதான் வந்துட்டு வாங்குனோங்க. ஸோ 1, 2, 3 இந்த மாரி 3மே சேர்த்து எனக்கு அந்த பில்லு தான் வந்து வந்திருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க 10ஆம் தேதி போனோம்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு பில்லே வந்து டேட் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இந்த கடைக்கு நான் எந்த ஒரு ப்ரமோஷனுமே வந்து பண்ணல. பட் இந்த கடையில தான் நாங்க வந்துட்டு முக்காவாசி நாட்கள் வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஸோ அதனால வந்து காட்டுறேன். இது வந்து கடை இல்லன்னே சொல்லலாம். கடல்னு சொல்லலாம். இப்படி மாடிலலாம் அந்த காலத்துல முன்னாடி ஒரு படிக்கெல்லாம் வந்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி ஸ்டீல் படிலாம் வச்சு போய் எடுத்துட்டு வருவாங்க. என்ன கேட்டாலுமே வந்துட்டு கிடைக்கும். இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல இந்த நூல் புரோட்டாலாம் வந்து செய்றாங்கல்ல, அந்த ஒரு நவீன மிஷின் கூட இருக்குன்னா வந்து பார்த்துக்கோங்களேன். இது போக நெறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் ₹2 இந்த கடையில நெறைய பொருட்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன கடை, ஏது கடை மதுரைக்குள்ள அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. பேஜ ஃபாலோ பண்ணி லிங்க்ன்னு சொல்லுங்க. உங்களுக்கு லாங் வீடியோவே சென்ட் பண்றேன்.